वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 50, 51 மற்றும் 52 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். எப்பவும் போல முதல்ல அந்த 3 ஸ்லோகங்களை நான் சொல்றேன், குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாளும் அந்த ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ணலாம். சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமானः சுபகுசோ மாரீச்சேன சராவணः சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமானः சுபகுசோ மாரீச்சேன சராவணः சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமானः சுபகுசோ மாரீச்சேன சராவணः அவிரோதோ பலவதா சமோ ராவணதேன தே அநாத்ருத்யது தத்வாக்யம் ராவணः காலசோதிதः ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவணதேன தே அநாத்ருத்யது தத்வாக்யம் ராவணः காலசோதிதः ஜகாம சக மாரீச்சः தஸ்யாஸ்ரமபதம் ததா தேன மாயா வினா தூரம் அபவாஹ்ய நிருபாத்மஜோ ஜகாம சக மாரீச்சः தஸ்யாஸ்ரமபதம்
श्रमपदं तदा तेन माया विना दूरम् अपवाह्य नृपात्मजो जगाम सह मारीचः तस्याश्रमपदं तथा तेन माया विना दूरम् अपवाह्य नृपात्मजो பாருங்கோ கடைசியா நம்ம 49வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருது. அந்த கடைசி ஸ்லோகம் என்ன? ரக்ஷசாம் நிகதான்யாசன் சகசிராணி சதுர்தச ததோஜாதி வதம் ஸ்ருத்வா ராவண குரோதமூர்ச்சிதா அப்படிங்கிறதாக பார்த்தோம். ராவணன் தன்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ராட்சசாலாம் ராமரால வதம் செய்யப்பட்டால் அது மாத்திரமில்ல, சகசிராணி சதுர்தச 14,000 வீரர்களையும் ராமர் வீழ்த்திட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறான். மேலும் தன்னுடைய சூர்பனகான்னு சொல்லக்கூடிய தங்கைக்கு நிகழ்ந்த அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் என்ன பண்றான்? அந்த ராமர் இருக்கக்கூடிய இடத்திற்கு புறப்படுறான். புறப்பட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா, மாரீச்சர் இடத்துல போய் உதவி கேட்கிறான். இந்த 50வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த விஷயமானது வரப்போறது. மாரீச்சன்றவன் ஏற்கனவே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை தடுக்க வந்தப்போ அவர் என்ன பண்றார்? ராமர் அப்படியே தூக்கி வீசுறார். அப்படியே கடலுக்கு அப்பால போய் விடுறான். யாரு? மாரீச்சன். இன்னும் என்ன பண்றான்? அதனால அவனுக்கு ராமர்னாலே பயம். இப்போ இந்த ராவணன் என்ன பண்றான்னாக்கா, இந்த மாரீச்சன் இடத்துல சகாயம் கேட்கிறான். சகாயம் வரையாமாச. யாரிடத்துல? மாரீச்சம் நாம ராட்சசம். அவன் சொல்றான், வாரியமான சுபகுஷா மாரீச்சேன சராவணஹா. ராவணா, நீ தப்பு பண்ற. ஏற்கனவே அந்த ராவணனால பாதிக்கப்பட்டவன் நான். எனக்கு அந்த ராவணனை பத்தி நன்னா தெரியும். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் தர்மஜான். அவனிடத்துல நாம தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போனாக்கா அவனால நமக்கு மரணம் நிச்சயமா ஏற்படும். அவனால நம்ம நிச்சயம் வீழ்த்தப்படுவோம் அப்படிங்கிறதாக அந்த மாரீச்சன் இவனுக்கு உபதேசம் பண்றான். ராவணன் மாரீச்சன் இடத்துல போய் கேட்கிறான், இந்த மாதிரி ராட்சசாலாம் வீழ்த்திட்டாலாமே. மேலும் இந்த கரண், திரிஷிரன், தூஷணன் சொல்லக்கூடிய எல்லாரையும் வீழ்த்திட்டான். அவன் இப்ப எந்த இடத்துல இருக்கான்? அவன் இருக்கக்கூடிய இடத்த நீ காட்டு. மேலும் காட்டுறதோடு இல்லை, நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் மாரீச்சன் இடத்துல கேட்கிறான். அப்ப மாரீச்சன் சொல்றான், அது வேண்டாம், அது நல்லதல்ல. ராமன் தர்மஜன். அவனிடத்துல நாம சண்டைக்கு போறது அப்படிங்கிறது உச்சிதமான காரியம் அல்ல. அப்படி நாம அவனிடத்துல போனாக்கா பேராபத்து அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக நிகழும் அப்படிங்கிறதாக அந்த மாரீச்சன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கறான். யாரிடத்துல? ராவண இடத்துல. ஆனா ராவணன் அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. நவிரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேனதே அநாதிருத்தியது தத்வாக்கியம் ராவணா காலச்சோதிதா. ஏண்டா, நான் உன்னை செய்யின்னு சொல்லல, செஞ்சே ஆகணும்னு சொல்றேன் அப்படிங்கிறான். சில நேரங்கள்ல நமக்கு நல்ல விஷயமானது சில பேர் மூலமா கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னாக்கா அந்த வாக்கியத்தை பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா? உபதேசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? சாமான்யமா கடந்து போயிடுறோம். உபதேசம்னா என்னன்னாக்கா, சுபாஷித்ல அழகா சொல்வா, வித்வானேவ உபதேஷ்டவ்யா
ந வித்வாம்ஸ்து கதாச்சன அப்படிங்கிறது பஞ்சதந்திரத்துல வரக்கூடிய ஒரு சுபாஷிதம். என்ன சொல்றது? வித்வானேவ உபதேஷ்டவ்யா. சொல்றதுக்கு, உபதேசம் சொல்றதுக்கு ஒரு குவாலிட்டி வேணுமா, உபதேசத்தை கேட்கறதுக்கும் ஒரு குவாலிட்டி வேணுமா. ஒரு சமயம் ஒரு பெரிய காடு, அங்க நல்லா ஜோன்னு மழை பெய்யுறது. அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு கீழே நிறைய வழிபோக்கெல்லாம் வந்து தங்குறா, அந்த மழைக்காக ஒதுங்குறா. மனுஷால் மாத்திரம் கிடையாது, நிறைய மிருகங்களும் வந்து தங்கறது. ஆடு மாடு மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளும் வந்து மழைக்காக ஒதுங்கிறது. மரத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே பறவை, அதே மரத்துல இருக்கக்கூடிய சில பறவைகள் கூடு கட்டியும் அங்க வாசம் பண்றது. அங்க நிறைய வானரங்களும் வருது அந்த மழைக்கு நடுங்கிண்டு. நனைஞ்சிட்டு ஏற்கனவே இன்னும் மழையில போனா நம்ம நடுக்கம் அதிகமாகும். அதனால மழை நின்றவனே போலான்ட்டு எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே ஒதுங்கின்னு இருக்கா. அப்போ வானரங்களெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு குருவி தன்னுடைய கூட்டிலேருந்து அழகா எட்டி பார்த்து கேட்கறதான், ஏ வானரங்களே, உங்களுக்கு தான் மனிதர்கள் போல 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, நீங்களாம் உங்களுக்கு தேவையான இடத்த நீங்களே அமைச்சுக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த குருவி என்ன பண்ணிட்டு அந்த வானர்கள் இடத்துல சில உபதேசங்களை கொடுத்தது. அது சொன்ன உபதேசம் சொன்ன அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குருவினுடைய கூட்ட, சின்ன குருவியா இருந்து நீலாம் எனக்கு உபதேசம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டுனாக்கா அந்த குருவினுடைய கூட்டெல்லாம் களைச்சி போட்டுருத்தான். உபதேசம் பண்ணதுனால அதனுடைய கூடு இருப்பிடமானது போச்சு. உபதேசம் பண்ணது தப்பில்லை, யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா வானரான் உபதிஷ்யாத இல்லையா. என்ன சொல்லியிருக்கா? வித்வானேவ உபதேஷ்டவ்யா ந வித்வாம்ஸ்து கதாச்சன வானரான் உபதிஷ்யாத ஸ்தானபிரட்டாக யயுஹு ககாக. ககாகனா பறவைகள், அதனுடைய ஸ்தானம்னா இடமானது, பிரட்டாக நஷ்டமடைந்தது. எதனால? வானரான் உபதிஷ்யாத, குரங்குகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாம அதெல்லாம் ஒரு நல்லதா சொல்லிடுத்து. எங்களுக்கெல்லாம் சின்ன அழகு தான், அந்த ஒரு அழகு வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ அழகா கூடுலாம் நிர்மாணம் பண்றோம். உனக்கோ மனிதர்கள் மாதிரி நிறைய கை கால்லாம் இருக்கு, நீ உனக்காக ஒன்று கட்டிக்க கூடாது, ஏன் இப்படி மழையில நடுங்கிறன்னு கேட்டது தான் அடுத்த க்ஷணம் அந்த குருவினுடைய கூட்ட அந்த குரங்கானது களைச்சி போட்டு. அதனால என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா வித்வானேவ உபதேஷ்டவ்யா, யாருக்கு உபதேசத்தை சொன்னா கேட்டுப்பாலோ அவளிடத்துல தான் உபதேசம் பண்ணமே தவிர எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. வித்வானேவ உபதேஷ்டவ்யா ந வித்வாம்ஸ்து கதாஜன இல்லையா. வித்வான் இல்லாம இருக்கா பாருங்க, அந்த எஜுகேஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கா பாருங்க, அவளுக்கு இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபதேசம் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா என்ன நடக்கும்? குருவிகளோட கூடு எவ்வாறு குரங்குகளால அழிக்கப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு நிலையானது ஏற்படும். அந்த மாதிரி இங்க என்ன பண்றான் பாருங்க, மாரீச்சன் சொல்றான், வேண்டாம், ராவனிடத்துல நாம சண்டை வச்சுட்டா அவனால் நமக்கு அழிவு நிச்சயம் ஏற்படும், ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத நல்ல விதமா சொல்றான். ராவணன் சொல்றான், நவிரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேனதே அனாதிருத்தியது தத்வாக்கியம். மாரீச்சன் சொல்லக்கூடிய வார்த்தைய அனாதிருத்திய பொருட்படுத்தவே இல்லை. நான் உன்னை என்ன பண்ணணும்னு கேட்கல, என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படிங்கிறதாக என்ன பண்றான், வலுக்கட்டாயமா மாரீச்சனை என்ன பண்றான், அழைச்சின்னு போறான். ஒருவேளை நீ நான் கூட்டு வரல அப்படின்னாக்கா இந்த இடத்துலயே உன்னுடைய உயிர் போகுன்றான். அப்ப மாரீச்சன் யோசிக்கிறான், இவன் கையால நமக்கு இந்த பிராணன் போறதை காட்டிலும் வசத்தியான ராமன் கையால நமக்கு பிராணன் போறது எவ்வளவு மேலுன்னு சொல்லிட்டு அந்த ராவணனோட வந்து ராமர் எங்க தங்கியிருக்காரோ அந்த இடத்தை காண்பிப்பதற்காக என்ன பண்றான் அப்படின்னாக்கா மாரீச்சன் வரான். ஜகாம சக மாரீச்சா தஸ்யாஸ்ரம பதம் ததா. இப்போ ராமன் எந்த ஆசிரமத்துல தங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்வதற்காக ராவணன் என்ன பண்றான், மாரீச்சனையும் அழைச்சின்னு வரான். எப்போ? அதற்கு முன்னாடி மாரீச்சன் என்ன பண்றான்,
நல்ல உபதேசத்தை கொடுக்குறான். ஆனா அந்த வாக்கியத்துல என்ன பண்றான்? அனாதிருத்தியது தத்வாக்கியம் பண்ணதோட இல்லாம அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மாரீச்சன் இடத்துல இந்த ராவணன் உதவி கேட்கிறான். உதவினா என்ன? ராமன்றவன் எங்க இருக்கான், அவன் இருக்கக்கூடிய ஆசிரமத்தை காட்டுன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? அவனிடத்துல விரோதம் வேண்டாம்பா, இல்லையா? அவனும் ரொம்ப பொறுமைசாலி, தர்மஜன், சத்தியத்துக்கு கட்டுப்படுறவன். அவனிடத்துல நம்ம சண்டை வச்சுட்டா அழிவுன்றது நமக்கு தான் ஏற்படும் சொன்ன உடனே அவனுடைய வார்த்தையெல்லாம் அனாதிருத்திய, நீ எனக்கு அவனுடைய ஆசிரமத்தை காண்பிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றான். அதற்கிணங்க ஜகாம சகமாரீச்சா தஸ்யாஸ்ரம பதம் ததா தேனமாயா வினாதூரம் அபவாக்கியன்று பாத்மஜௌ. இப்போ அந்த மாரீச்சன் ராமர் எந்த இடத்துல தங்கியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்வதற்காக சிறிது தூரம் என்ன பண்றான்? நடந்து வந்து அவ இருக்கக்கூடிய இடத்த காண்பிக்கிறான். யாரு? மாரீச்சன் ராவணன் இடத்துல ராமர் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ அந்த ஆசிரமத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகங்கள்ல வருது. ராவணன் மாரீச்சன் இடத்துல சகாயம் கேட்கிறான். சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமான சுபகசோ மாரீச்சேன சராவணஹ. அடுத்தது ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேன தே அநாதிருத்யது தத்வாக்கியம் ராவண காலச்சோதிதஹ ஜகாம சகமாரீச்சஹ தஸ்யாஸ்ரம பதம் ததா தேன மாயா வினாதூரம் அபவாக்கியன்ற பாத்மஜோ. இப்படியாக இந்த 3 ஸ்லோகங்கள்ல என்ன தாத்பரியமானது இருக்குன்னாக்கா, ராவணன், மாரி, அந்த கரண், திரிஷிரன், தூஷணன் இவெல்லாம் வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த ராவனிடத்துல வந்து அவனிடத்துல போர் புரியணும், சீதையை கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மாரீச்சன் இடத்துல உதவி கேட்கிறான். அப்ப மாரீச்சன் அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி ராமனை ஏமாத்திட்டு சீதையை கொண்டு போறது அப்படிங்கிற காரியம்லாம் உச்சிதமான காரியம் கிடையாது, அதனால உனக்கு பேரழிவுகள்லாம் ஏற்படும்ன்றான். அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாம நீ எனக்கு அவனுடைய இடத்த காண்பிச்சா போதும் அப்படிங்கிறத மாத்தம் சொல்லி, இல்லைன்னா உன்னை நான் வதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதாக மிரட்டி அந்த மாரீச்சனையும் அழைச்சிட்டு ராமர் எங்க இருக்காரோ அந்த ஆசிரமத்துக்கு நோக்கி இவா இருவரும் நடந்து சென்றார்கள் அப்படிங்கிறதாக இந்த 50வது ஸ்லோகம், 51வது ஸ்லோகம் மற்றும் 52வது ஸ்லோகம் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள்ல இந்த தாத்பரியம் தான் அடங்கியிருக்கு. அந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ததஹா, ததஹனா ததனந்தரம் ஞாதிவதம். ஞாதிவதன யாரு? கரண், திரிஷிரன், தூஷணன் சொல்லக்கூடிய அவள ஞாதி, ராவனுடைய ஞாதி, அவளுடைய வதம். அவள் யார் வதம் பண்ணா? ராமன் வதம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ருத்வா, ஸ்ருத்வானா ஆகர்ணிய, ஸ்ருத்வா நாம ஆகர்ணிய என்ன பண்றா? ராவணன் குரோதமூர்ச்சிதா நாம கோபேன மூர்ச்சிதா, அப்படி இந்த கோபத்தினுடைய உச்சத்துக்கே போறதுன்னு சொல்றா இல்லையா, அப்படிப்பட்ட கோபம். மாரீச்சன் நாம உடனே என்ன பண்றான்? மாரீச்சன் இது பிரசித்தம் பெயர் பெற்ற அவனிடத்துல ராட்சசம். அவன் யாரு? அவன் வந்து அசுரன். அவனிடத்துல சகாயம் நாம சகாயதாம் வரையாமாச, அவனிடத்துல சகாயத்தை கேட்கிறான். யாரு? ராவணன் அந்த 3 அவனுடைய ஞாதிகளை ராமன் வதம் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு கோபம் அடைந்து என்ன பண்றான்? மாரீச்சன் இடத்துல வந்து என்ன கேட்கிறான்? சகாயம் வரையாமாச, நாம சகாயம் யாச்சிதவான், யாச்சகம் பண்றான். யார் இடத்துல? ராவணன் மாரீச்சன் இடத்துல யாச்சகம் பண்றான். அடுத்தது ராவணஹா, ஏ ராவண, அதுக்கு என்ன பண்றான் அவன்? மாரீச்சன் சொல்றான், அந்த மாதிரி பண்ணாத, அந்த விஷயம் நீ பண்ணக்கூடிய விஷயமானது தவறான விஷயம் அவனிடத்துல சொல்றான். அங்க சீதையை நான் அபகரிக்க போறேன், நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்? சகாயம் பண்ணணும். என்ன சகாயம் பண்ணணும்? ஏன்னா இந்த மாரீச்சன் தான் மாயமானாக மாறி அவளை ஏமாத்தி இல்லையா, சீதைய அந்த மாயமான் வேணும் அப்படிங்கிறதாக கேட்க வச்சு, அப்ப அந்த மான
ராமன் துரத்தின் போற மாதிரி பண்ணி அந்த சீதையை நான் அபகரிக்க போறேன், அதற்கு நீ உதவி பண்ண. அப்ப சொல்றான் ராவணன், ஏ ராவணா, பலவதா தேன சக்திமதா தேன ராமேன தே தவ விரோதா நாம துரோகா, இந்த மாதிரி நீ செய்வது துரோகமாகும். ந க்ஷமஹா, அது உச்சிதம் அல்ல இல்லையா. மாரீச்சேன மாரீச்சாக்கியேன ராட்சசேன சுபகுஷா நாம பூயோ பூயா, சுபகுஷானா மறுபடியும் மறுபடியும், பூயோ பூயானா அகைன் அண்ட் அகைன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா பாருங்கோ, வாரியமானஹா, அதுல இருந்து அவனை நிவாரிதா, அந்த காரியத்தை பண்ண விடாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான். பூயோ பூயா சஹா ராவணஹா, சஹா அந்த தசானனஹா 10 தலைகளை கொண்ட ராவணன் என்ன பண்றான், காலச்சோதிதா மிருத்யுனா பிரேரிதா, வேற வழி இல்ல. இப்ப யமன் ஏதோ ஒரு ரூபத்துல தான் நம்மளை கூப்பிடுவான். அந்த விஷயத்த தத் வாக்கியம் அப்படி மாரீச்சன் மூலமா தனக்கு வரக்கூடிய அந்த பிரகாசனை என்ன பண்றான், பொருட்படுத்தாம தத் வாக்கியம் அந்த வச்சனத்தை அனாதிருத்திய, ஒரே நிமிஷம், அனாதிருத்திய நாம உபேக்ஷிய, அதை பொருட்படுத்தாமலே ததா ததானிம் அப்பொழுது சகமாரீஜா நம மாரீஜேன சக தஸ்ய அந்த ராமஸ்ய ஆசிரம பதம் நம ஆவாசஸ்தானம் ஜகாம, எந்த இடத்துல ராமன் வசிக்கிறாரோ அந்த ஆசிரமத்தை நோக்கி மாரீஜனுடைய சகாயத்துடன் அந்த ஆசிரமத்தை அடைந்தான். ராமர் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்தை அடைந்தனர். எவ்வளோ தடுத்து பார்க்கறான் மாரீச்சன், முடியல. வரலன்னா உன்னை கொண்டுடுவேன்றான். அவன் பார்க்கறான், இவங்கையால இங்க நம்ம வதம் அவன் நம்மளை வதம் பண்ணி சாகிறத விட உசத்தியான ராமபிரான் கையில நாம சாகிறதே மேல் அப்படிங்கிறதாக கருதி ஒரு வழியா அந்த மாரீச்சன் ராமர் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு ராவணனை அழைத்து வந்தார் அப்படிங்கிறதாக இந்த 3 ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. 50, 51 மற்றும் 52 அப்படிங்கிற இந்த 3 ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் இதுவாக இருந்துருக்கு. பாருங்க, இப்ப நம்ம ஒரு சுபாஷிதம் பார்க்கலாம். என்ன சுபாஷிதம் பாருங்க. சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹ பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம். இப்ப இன்றைய தினத்துல 2 சுபாஷிதம் பார்க்கிறோம். ஏற்கனவே என்ன பார்த்தோம், உபதேசம்ன்றது யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் பார்த்தோம். இது ஒரு சுபாஷிதம். என்ன, சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹ பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம். இப்ப நாம இருந்துருக்கிறது கலியுகத்துல இருந்துருக்கோம். யுகங்கள் மொத்தம் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள்ல இப்ப நாம இருந்துருக்கிறது கடைசி யுகமான கலியுகத்துல இருந்துருக்கோம். இந்த கலியுகத்துல கலிபுருஷன் ஒருத்தர் இருக்கான். அந்த கலிபுருஷன் நம்மள அவனுடைய பிடியில நம்ம மாட்டிக்காம இருக்கணும் இல்லையா. அந்த கலிபுருஷன் நம்மளை பிடிச்சிட்டான்னா நமக்கு பேராபத்து, பெரும் அழிவு. அப்படி அந்த கலிபுருஷன் நம்மள பிடிச்சிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உபாயம் சொல்ற இந்த ஸ்லோகத்துல பாருங்க. சதயம் ஹிருதயம் யஸ்ய, யாருடைய இதயம் ரொம்ப மென்மையா அப்பழுக்கற்றதாக இருக்கோ இல்லையா, கருணையோட இருக்கணும்னு அர்த்தம். இதயமானது எப்பவும் கருணையோட இருக்கணும். யாருடைய இதயமானது கருணையோட இருக்கோ. பாஷிதம் சத்யபூஷிதம், பாஷணனா பேசுறது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல என்ன இருக்கணும் தெரியுமா, உண்மைத்தன்மை இருக்கணும். சத்யபூஷிதம், உண்மையால அலங்கரிக்கப்படணும், பொய் பேசவே கூடாது. பாஷிதம் சத்யபூஷிதம். நம்பர் 3, காயஹா பரஹிதே யஸ்ய, யஸ்ய யாருடைய, காயஹா சரீரமானது, பரஹிதே பிறருக்காகவே பயன்படக்கூடியதாக இருக்குமோ அப்போ. 3 விஷயம் சொல்றான். கலி தஸ்ய கரோதி கிம், கலி தஸ்ய கரோதி கிம், அவளால என்ன, கலி புருஷனால அவளை என்ன, எவால சதயம் ஹிருதயம் யஸ்ய, யாருடைய இதயம் எப்பவும் கருணையோட இருந்துட்டு இருக்கோ அவள. பாஷிதம் சத்யபூஷிதம், எப்பவும் நம்ம பேசக்கூடிய வார்த்தையில உண்மை நிரம்பியதாக இருக்கணும். உண்மையைத்தான் பேசணும், பொய் பேசவே கூடாது. அந்த மாதிரி உண்மையே பூஷணமாக கொண்டவர்கள். காயஹா பரஹிதே யஸ்ய, எவருடைய சரீரமானது
பிறருக்காக பயன்படுமோ, நாம பரோபகாராய பிறருக்காக பயன்படக்கூடியதாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கவால களி தஸ்ய கரோதிக்கும், அவள கலிபுருஷனால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகம். சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹா பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதிக்கும் அப்படிங்கிறதான்றது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். ஸோ இன்றைய தினம் நாம் என்ன பண்ணோம், சம்க்ஷேப ராமாயணத்துல இருந்து அழகான 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 50, 51, 52 என்ன ஸ்லோகங்கள்? சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமான சுபகுஷோ மாரீச்சேன சராவணः ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேன தே அநாதிருத்யது தத்வாக்யம் ராவண காலச்சோதிதः ஜகாம சகமாரீச்சः தஸ்யாஸ்ரமபதம் ததா தேன மாயா வினா தூரம் அபவாக்ய நிருபாத்மஜோ சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் வாரியமான சுபகஷோ மாரீச்சேன சராவணः ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேன தே அநாதிருத்யது தத்வாக்யம் ராவண காலச்சோதிதः ஜகாம சகமாரீச்சः தஸ்யாஸ்ரமபதம் ததா தேன மாயா வினா தூரம் அபவாக்ய நிருபாத்மஜோ. பாருங்க, 52 ஸ்லோகங்கள் வந்துட்டோம். மோர் தென் 50% ஆஃப் சம்க்ஷேப ராமாயணம் நாம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 50% கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நடந்து முடிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்க விடாம பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. சீக்கிரமாவே இந்த சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கறத முடிச்சுட்டு ஆதிசங்கருடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு கிரந்தமா எடுத்துட்டு அந்த ஸ்தோத்திர பாடத்தையும் நம்ம வாசிக்க போறோம். அதனுடைய அர்த்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து நாளைய தினம் 3 ஸ்லோகம் 53, 54, 55 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களோட நம்ம நாளைய தினம் சந்திக்கலாம் தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தன்யவாதः.